சரி, ஈமானை அதிகரிக்கக்கூடிய 10 வழிமுறைகள். கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய 10 வழிமுறையில் முதல் வழிமுறை பாவ மன்னிப்பு தேடுவது, இஸ்திக்பார். எல்லா நேரத்திலையும் அஸ்தகுஃபிருல்லாஹில் அலீம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கோம். அல்லாஹ் மஃபிர்லி, அல்லாஹ் மர்ஹம்னி. அல்லாவுக்கு எப்படினாலும் அவன்கிட்ட மன்னிப்பு தேடிடணும். என்னையே மன்னிச்சிரியா இல்ல, மன்னிச்சிரியா இல்லை. இப்போ நம்ம தொழுகிறோம்மா, தொழுது முடிச்சு சலாம் கொடுத்த உடனே இஸ்திக்பார் தானே ஓத சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகுக்குள்ளே பாவமாக செஞ்சோம் இல்லையே. அந்த தொழுகுக்குள்ளே ஏற்பட்ட நினைவுகளுக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம். வேற வேற நினைவுகள் போயிடுது இல்லையா. அப்போ அந்த பாவ மன்னிப்பை அதிகப்படுத்தி கொண்டா ஈமான் அதிகரிக்கும்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கிறதுக்கு முதல் மந்திரம் என்னது? இஸ்திக்பார். தலைமையான செய்யதுல் இஸ்திக்பார்னு ஒன்று இருக்கு இல்லையா. அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி. அந்த இஸ்திக்பார் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் மனனம் செய்யணும். இரவில் தூங்கிட்டு ஓதிட்டு படுத்தவங்களுக்கு அல்லாஹ் தாலா அப்படி ஒரு மரணம் வந்துருச்சுண்டா அவங்களுக்கு அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பு பெற்று சொர்க்கம் போவாங்கங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம். அதே மாதிரி பகலில் ஓதுனா இரவு வரைக்கும் பல தீங்குகள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குங்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட இஸ்திக்பாரை ஒரு முறை ஓதுனா இத்தனை நன்மண்டா. நம்ம மேலும் மேலும் அதிகமாக ஓதுனா சரி, அவ்வளோ பெருசு நமக்கு தெரியலை. அஸ்தகுஃபிருல்லாஹில் அலீம்ராவது நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் மனமுருகி அல்லாஹ்ட்ட துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். முதல் வழி. இரண்டாவது 5 வேளை தொழுகையும் அவ்வல் வக்தில் தொழுவது. அவ்வல் வக்துங்கிறது வாங்க சொல்லி அந்த வக்து முடிகிறதுக்குள்ளே தொழுவதுக்கு பேர் தான் அவ்வல் வக்து. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்றைக்கி சுபுகுடைய நிலைமையெல்லாம் எப்படி இருக்குது? இப்போ ஸ்கூல் லீவு, அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். தாய்மார்களுக்கு தொழுகை லீவு. சுபுகுடைய தொழுகையில் புள்ள தூங்குதில்ல, அப்போ நானும் தூங்குறேன். அப்போ அந்த அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. 5 வேளை தொழுகையை அல்லாஹ் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த 50 வேளை தொழுகையை நம்மளுக்கு தொழுகை சொல்லியிருந்தேன்னு வச்சுருங்க, நம்ம என்ன ஆயிருப்போம்? இப்போ இந்த 5 வக்து தொழுகையை கூட அல்லாஹ் தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு எப்படி கணக்கு போட்டு கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஹெச் போட்டு கொடுத்துருக்கான், வரைஞ்சு கொடுத்துருக்கான். நம்ம என்னைக்காவது அதை சிந்திச்சு பார்க்குறோமா? நம்ம அந்த சுபுவுடைய தொழுகை முடிஞ்சு 4 மணி நேரம் சென்ற பிறகு லுகாவரி சஜா செஞ்சுருங்க. அது ஃபர்லி இல்லை, சுன்னத்தான தொழுகை தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தொழுகையை ஒரு நாள் கூட விட்டதே இல்லையே. ஆனால் நம்ம தொழுதே இல்லையேன்னு இருக்கக்கூடாது. அது லுகா தொழுது 4 மணி நேரம் லொஹர் தொழுதுட்டு 4 மணி நேரம் அசரு தொழுதுட்டு 4 மணி நேரம் இல்லாமல் மகரிபு சூரிய உதயம் அடைஞ்ச அந்த நேரத்தில் நீ தொழுது அல்லாட்ட மண்டாடிக்கேன்னு சொல்லி அல்லாஹ் தாலா மகரிபையும் நம்மளுக்கு தந்துட்டான். மகரிபு தொழுது 3 மணி நேரத்தில் இஷாவை நம்மளுக்கு நல்லா தந்துடான். அல்லாஹ் ஹெஜ்ஜு போட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். அப்போ அந்த தொழுகையை நம்ம உயிரோட்டம் உள்ள தொழுகையாக 5 வேளை தொழுகைகளையும் அதோடு நம்ம தொழுதோம்னா ஈமான் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ அந்த 5 வேளை தொழுகையை நம்ம அதிகரிக்குதுன்னா இப்போ சொல்லுவோம்ல, அவங்க தொழுகையாளிமா எந்த பாவம் செய்ய மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்கம்மா, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அந்த தொழுகையை முன்னிறுத்தி சொல்கிறாங்க இல்லையா. இது 2வது வழி. 3வது விருப்பப்பட்டு சுன்னத்தான நஃபிலான நோன்பு வைப்பது. ஃபர்லு கண்டிப்பாக ஃபர்லு வைக்கட்டும் அடி விழுகும், அது வேறு விஷயம். ஆனால் சுன்னத்தான நஃபிலான நோன்புகள் வைப்பது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பிட்ட நாட்களை எல்லாம் வியாழன் திங்கள் மற்ற நாட்கள் வருது, நம்மளுக்கு அரஃபா நாள் வருது, ஆசுரா நாள் வருது, இப்படி எல்லாம் துல்ஹஜ் மாத்துடைய நாட்கள் முக்கியமான நாட்கள்லாம் வருது. இப்போ இதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம இன்ஷா அல்லாஹ் ஐயாமுல் ஃபீலுடைய நோன்பு இருக்குது, 6 நோன்பு சுன்னத்தான நோன்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட நோன்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விருப்பப்பட்டு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுவும் நம்மளுடைய ஈமானை அதிகரிக்கிறதுக்குள்ள வழிமுறை அப்படின்னு நம்ம கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தது 4வதாக சொல்கிறாங்க, நம்மளுடைய இல்மை பெறக்கூடிய வழிமுறைகளில் ஈடுபடுவது. இல்மை நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிரும்? அந்த இல்மை நம்மளுக்கு பிரயோஜனப்படாது. செருப்பை கழட்டும் போதே நம்மளுடைய இல்மையும் சேர்த்து கழட்டி விட்டுறணும் அப்படின்னு யார் சொல்கிறா? மொஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? நான் மஜ்லிஸ்களுக்குள்ளே போகும்போது என்னுடைய அறிவையும் நான் செருப்பை கழட்டுற இடத்துலையே விட்டுருவேன். காரணம் என்ன? எனக்கு ஒன்றுமே தெரியாதவனாக போவேன்.
அல்லாஹு தாலா எனக்கு இல்மு தருவான். இப்போ ஒரு இந்த பாட்டில் இருக்குது, இது குறைவாக இருந்தால் தானே தண்ணி ஊற்ற முடியும், இது நிறைஞ்சிருந்தால் தண்ணி ஊற்ற முடியாது இல்லையா? அப்போ அறிவு இல்லாமல் அதாவது இல்முடைய தேட்டம் நம்மளுக்கு இருக்கும்போது தான் என்ன ஆகும், அது தேடல் அதிகமாகும். அப்போ அது இல்மை நம்ம தேடக்கூடிய வழிமுறைகளான மஜ்லிஸுகளுக்கு மற்ற இடங்களுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுத்த இல்மை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன இல்மை கொண்டு போகிறீங்கன்னு உங்கள் உள்ளத்துக்கு தெரியும். எனக்கு கொடுத்துருக்கிற கடமையை நான் நிறைவேற்றுறேன், நீங்கள் அந்த கடமையை கேட்குறதுக்காக தானே வந்திருக்கேன். இப்போ இந்த நேரத்தை ஒதுக்கி பெண்கள் 1 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த இல்மை தேட வந்துட்டு எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நம்ம போனோம்டா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ இல்மை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளோ பெரிய இல்மாலி. அவங்க வந்து தொழுகை நின்றுட்டாங்கண்டா உலக சிந்தனையே அவங்களுக்கு வராது. அந்த உலக சிந்தனை இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க கேட்குற துவா எல்லாம் மக்பூல். அதனால் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, எப்படினாலும் இவருக்கு சிந்தனையை மாற்றி தொழுக வைக்கணும், நம்ம காரியத்தை சாதிக்கணும். இவர் துவா கபலாகாதுல்ல, அப்போ இவரை ஈஸியாக வீழ்த்திடலாம்ல அப்படின்னு திட்டம் போட்டு இக்காமத்து சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் போய் அலி ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் ஒரு கேள்வி கேட்பேன், நம்ம கேட்போம், அவருக்கு பதில் தெரியாது. நம்ம கேட்குற கேள்வி அவ்வளோ சிக்கனான கேள்வி. அப்போ அந்த பதில் தெரியாமல் தொழுதுட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லி போயிடுவார். போய் அவர் தொழுகையில் என்ன ஆகும், இந்த கேள்வி தான் அவருக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்படி தானே வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இருக்கும். அதனால் நம்ம கேட்டுட்டு வந்தோம். அப்போ வந்து தொழுகையுடைய கவனம் சிதறிடும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மனிதர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு வழிமறிக்கிறார். வழிமறித்து கேட்குறாரு, என்ன கேள்வி கேட்குறாருன்னா, குட்டி போடுற இனம் எது, முட்டை போடுற இனம் எதுன்னு கேட்குறாரு. இது ரொம்ப அவசியமா? அந்த நேரத்துக்கு இந்த கேள்வி அவசியமா இல்லையே. யாரை குழப்பணுமோ அப்படி குழப்பி விடுவோம்னு சொல்லி வந்து கேட்குறாரு. இப்போ அதீதத்தில் ஒன்றுமே பண்ணலை, இக்காமத்து சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு போய் அந்த டைம் ஈஸியாக சொல்கிறாங்க. காது வெளியே இருக்கிறது இனம் பூரா குட்டி போட்டு பால் கொடுக்கும், காது உள்ளே இருக்கிற இனம் பூரா முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க தொழுகை. அப்போ அறிவுடைய விளக்கம் அவங்ககிட்ட எப்படி இருந்துச்சு? இன்றைக்கி நம்ம அறிவை தேடுறோம், இல்மை தேடுறோம், அந்த இல்மை நம்மகிட்ட என்ன வேலை செய்யுது? தொழுகைக்குள்ள இல்மு நம்மகிட்ட இருக்கா? தொழுகையுடைய உள்ஃபரில் வெளிஃபரில் எத்தனைண்டா பல பெண்களுக்கு தெரியலை. ஏன் ஜமாத்தோடு தொழுதுட்டு வர்ற ஆண்கள் கூட சில பேருக்கு தெரியுதில்ல, சில பெண்களுக்கு தெரியுதில்ல. உள்ஃபரில் தொழுகிறோம், அப்போ அந்த உள்ஃபரில் வெளிஃபரில் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அத்தனை விஷயமும் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இல்மை தேடுறோமா? இதுதான் இல்மு. பெரிய கித்தாபை புகாரி ஷரீஃபை எடுத்து வச்சு அத்தனையும் மனனம் செஞ்சேன், அதுதான் இல்மு இல்லை. குரானை எடுத்து வச்சு நான் மனனம் செஞ்சுட்டேன், ஹாஃபில் ஆகிட்டேன், அது மட்டும் இல்மு இல்லை. அடிப்படையான விஷயத்துக்குள்ள இல்மு அத்தனையும் நம்மளுக்கு தேடணும். தேடல் இருந்தால் நிச்சயமாக நம்மளுக்கு என்ன செய்யும், அல்லாஹு தஆலா கண்டிப்பாக தருவான். இது வந்து எத்தனாவது வழிமுறை சொல்லுங்கப்பா? எத்தனாவது வழிமுறை? 4வது. 4 தான் முடிச்சிருக்கோம். சரி, அது அடுத்தது 5வது, அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. எல்லாத்துக்கும் என் ரப்பு தான், என் ரப்பு இல்லாமல் நான் யாருமே என்னமே செய்ய முடியாது. முழுசாக எல்லாமே, நான் வீழ்ச்சியில் வந்தாலும் அல்லாஹ் தான், நான் எழுச்சியில் வந்தாலும் அல்லாஹ் தான், என் நாவை அசைப்பதும் அல்லாஹ் தான், என்னை நாவை அசைக்காமல் வைப்பதும் அல்லாஹ் தான், எல்லாமே என் ரப்பு தான் அப்படின்னு முழுமையாக அவனை நம்புவது. முழுமையாக நான் அல்லாவையும் நம்புகிறேன், மற்ற விஷயத்தையும் நம்புகிறேன் அப்படின்னு இல்லாமல் முழுக்க ஏன்னா இப்போ அதே மாதிரி தானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்புற ஹஸ்புனல்லாஹு நிஹ்மல் வக்கீல்ண்டாங்க. அந்த வார்த்தையில் எவ்வளவு தான் இருப்பு அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். அந்த நெருப்பையே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், குளிர வச்சானே. இல்லை தஹ்சன் இன்னல்லாம் மானாண்டாங்க கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த எதிரிகளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஊதுனா பறக்கக்கூடிய சிலந்தியை கொண்டு அல்லாஹு தஆலா கூட அமைக்க வச்சானே. புறாக்கள் முட்டையிட வச்சானே, நசுக்குனா உடஞ்சி போயிடும் முட்டை. ஆனால் அவங்க எதிரிகளுக்கு என்ன நினைப்பு, இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த எண்ணத்தை போட வச்சது யார்? 18 வருஷம் நோயில் அகப்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இனி அன்னி மசன்னி எல்லோரும் அந்த அருகம ராஹிமீன்டாங்களே, அல்லாஹ் தஆலா நோயை தீர்த்தி வச்சானே. மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டோம், இருட்டுக்குள்ளே இருட்டு 4 இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம்.
அப்போ கூட அல்லாட்ட என்ன கேட்குறாங்க, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அநியாயக்காரனா நான் ஒருத்தனா இருக்கேன், நீ வணக்கத்துக்குரியவன், நீ மட்டும்தான், நீ தூய்மையானவன் அல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பிரிகிறாங்க 40 வருஷம். அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னமா சுகுபத்தி ஹுஸ்னி இலல்லாஹின்றாங்க. என்னுடைய துன்ப துயரங்களை முறையிடுவது அல்லாவோட மட்டும்தான்டாங்க. இதுதான் அல்லாஹ் முழுமையாக நம்புவது. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். நபிமார்களுக்கு இது வராத பிரச்சனையா? நபிமார்கள் படாத துன்பங்களா? ஏன் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படாத துன்பமா? அவங்களுக்கு பல்லு சகிதாகணுமா? ரசூலுல்லாவுக்கு பல்லு சகிதாகணுமா? அல்லாஹ் தஆலா சகிதாக வச்சு நம்மளுக்கு இவ்வளவு பாடங்கள் அல்லாஹ் சொல்லித்தர்றானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் போய் அவங்க துறவரத்தில் வாழ்ந்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அவங்களுக்குன்னு ஒரு வீடு அமைக்கலை, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, அவங்க நடந்துக்கிட்டே இருக்கிறவங்க. அப்போ அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல படுக்கும்போது செங்கலை தலையில் வச்சு படுத்து கிடக்காங்க. செங்கல் எடுத்து தலைக்கு வச்சு படுத்திருக்காங்க. இப்போ இப்லீஸ் போய் சொல்கிறான், கேட்குறான், என்ன ஈசாவே உலக ஆசை உங்களுக்கு வந்துருச்சு போல, செங்கலை தலைக்கு வச்சு படுத்திருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்குறான், உலக ஆசை உங்களுக்கு வந்துருச்சு போலண்டு. அப்போ தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த செங்கலை நகட்டிட்டு சொன்னாங்களாம், எனக்கு அல்லாவுடைய என்னை மட்டும்தான் என் உள்ளத்தில் இருக்குது, உலக ஆசை எனக்கு இல்லை, இதையும் வச்சு நான் படுக்கலை, என்னை தரையே எனக்கு போதுமானதுன்னு தரையில் படுத்தாங்க. அப்போ அல்லாவை முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் ஒரு முறை அவங்களுடைய தோழர்களோடு போய்கிட்டு இருக்கும்போது இடியும் மழையும் வந்துடுது. அப்போ எல்லாரும் அங்கிட்ட பிரிஞ்சுட்டாங்க. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலையில் நனைஞ்சிக்கிட்டு போயிருங்க, ஒதுங்கலாம், ஒரு குடிசை இருக்குது, அந்த குடிசையில் போய் ஒதுங்கலான்னா ஒரு பெண்மணி இங்கே உள்ளே உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து வேகமாக ஒரு குகை இருக்குது, அந்த குகைக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க, சிங்கம் படுத்து கிடக்கு. அப்போ அல்லாட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், குகையில் போகலான்னு பார்த்தா கற்புக்கு சோதனை ஆயிரும், குகைக்குள்ளே போகலான்னு பார்த்தா சிங்கத்துக்கு உயிருக்கு சோதனை ஆயிரும். சிங்கத்துக்கு குகையை கொடுத்தா அல்லாஹ், தனிச்சிருக்கிற பெண்ணுக்கு வீடை ஒரு குடியில் கொடுத்தா அல்லாஹ், எனக்கு என்ன தர்ற? அப்போ அல்லாஹ் சொன்னானா, நான் உங்கள் கூட இருக்கேன் நான். அப்போ நபிமார்கள் எல்லாரும் முழுமையாக அல்லாட்ட நம்புனாங்க. அந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கா? அமர்த்து பிள்ளை சொல்லியிருக்கமே, ஈமான் கொண்டிருக்கமே. அப்புறம் அதை புரிஞ்சு அல்லாஹ்வை முழுமையாக நம்புவது. அடுத்தது 6வது, நம்மளுடைய தேவைகளை அல்லாஹ்விட மட்டுமே கேட்பது. செருப்பு வர அருந்தா கூட அல்லாட்ட உதவி கேடுங்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி உதவி தேட சொல்லியிருக்காங்க? செருப்பை தூக்கி வச்சுக்கிட்டு எனக்கு செருப்பு வந்து போச்சு, எல்லாம் தச்சு கொடு, அல்லாஹ்வா இறங்கி வந்து தச்சு தருவான். தச்சு போடக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு காட்டி தரும். அப்போ எல்லா விஷயத்துக்கும் அவன்கிட்ட தேவையை முதல்ல சொல்லிடு. நம்மளுக்கு என்ன வேணுமோ, என்ன வேணும்னாலும் அல்லாட்ட சொல்லிட்டு நம்மகிட்ட உரியவர்கிட்ட அங்கிட்ட சொல்லணும். எல்லாம் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இவங்க மூலமாக, என் தந்தை மூலமாக, என் சகோதரி மூலமாக, என் கணவர் மூலமாக, என் பிள்ளைகள் மூலமாக எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றி கொடு. கல்வியின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்கறது இருக்குது, நம்ம உழைப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி கொடுக்குறேன். நான் தானே உழைக்கிறேன், இல்லை அந்த உழைப்பு கூடிய சக்தியை கொடுக்குறது யார்? அப்போ இதையெல்லாம் நம்ம யோசித்து எந்த தேவையாக இருந்தாலும் ரப்பிட மட்டுமே எனக்கு இந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய அல்லான்னு கேட்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது 7வது, ஈமான் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் 7வது, மரணத்தையும் அதற்கு பின் உள்ள வாழ்வையும் நம்பி வாழ்வது. மரணமும் நம்மளுக்கு நிச்சயம், அதுக்கு பிறகு உள்ள வாழ்வும் நம்மளுக்கு நிச்சயம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை கூடிய அல்லாஹ் நம்ம துவா கேட்குறோம். ஆனால் அந்த கலிமாவை சொல்லிக்கொண்டே இருக்கமா? எப்பவுமே நம்ம சொல்லிக்கொண்டு இருக்கோம். காலையில் முடிச்சு சுபு தொழுகிறோம், மற்ற அபராத்துகள் ஓதுறோம், களிமா ஓதுறோமா? ஒரு கண நேரம் நம்மளையே நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அதுக்கு பிறகு கேள்வி எனக்கு இருக்குது. கொஸ்டின் பேப்பரும் நம்மகிட்ட தான் எல்லாம் கொடுத்துருக்கான், ஆன்சர் பேப்பரையும் நம்மகிட்ட கொடுத்துட்டான். கபரில் என்ன கேள்வி கேட்பாங்கிறது நம்மளுக்கு தெரியும், அதுக்கு நம்ம என்ன ஆன்சர் சொல்லணுங்கிறதையும் எல்லாம் சொல்லிவிட்டான். இப்போ நம்ம சொல்கிறதுக்கு நம்ம வழிமுறை அங்கே நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்தால் தானே அங்கே போய் சொல்ல முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த முகப்பத்தும் அவங்க நடத்தையும் நம்மகிட்ட இருக்கணும். உன்னுடைய ரசூல் யாருன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்? ரசூல்லாவை காட்டி கேட்பானா அல்லாஹ், மலக்க வச்சு, இது யாரு? நம்ம ரசூல்லாவை முன்ன பின்ன பார்க்கலையே, பார்த்துருக்கோமா? நம்ம எப்படி சொல்லுவோம்? அவங்கள பார்த்து எப்படி சொல்லுவோம்?
அப்போ அவங்களுடைய சுண்ணத்தான வழிமுறை நம்மகிட்ட இருந்தால் தானே. ரசூல்லா இப்படி தான் பல்லு தேய்ப்பாங்க, நான் இப்படி தேய்க்க மாட்டேன். ரசூல்லா வலது கரத்தை அசைச்சு பேசியிருக்காங்க, நான் இந்த கையை அசைச்சு பேச மாட்டேன். ரசூல்லா இப்போ செருப்பு போடும்போது வலது காலை தான் போட்டிருக்காங்க, நானும் அதே மாதிரி தான் செய்வேன். ரசூல்லா படுக்கையில் இப்படித்தான் படுத்திருக்காங்க, நானும் அப்படித்தான் படுப்பேன். ரசூல்லா சாப்பிடும்போது இப்படித்தான் சாப்பிட்ருக்காங்க, நானும் அப்படித்தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் இருந்தால் தானே ரசூல்லா அடையாளம் தெரியும் நம்மளுக்கு. சொல்லுவோம்ல, ரோல் மாடல்னு சொல்லுவோம் இல்லையா. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அதை புரிஞ்சு மரணத்திற்கு பிறகு வாழ்க்கை இருக்குங்க சொல்லுவது 7வது. 8வது, நன்மையான காரியங்களை செய்வது, அதை சொல்லி காட்டாமல் இருப்பது. 9வது. 8வது நன்மையான காரியங்களை செய்வது, 9வது அதை சொல்லி காட்டாமல் இருப்பது. நம்ம ஈமான் அதிகரிக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம நன்மையான காரியத்தை என்ன செய்யணும்னு தெரியல, அதை சொல்லி காட்டாமல் நம்ம இருக்கமா? நல்லா அறிஞ்சவனாக இருக்கான். அப்போ நம்ம இந்த ஈமான் நம்மகிட்ட குறைவாக இருக்குண்டா நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். எதில் நம்ம குறையாக இருக்குது, எதில் நம்மளுக்கு கூடுதலாக இருக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்தது 10வது, நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடிய 10வது விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது. இப்போ நம்ம சொன்னோம்ல, சுன்னத்தான வாழ்க்கை எல்லாமே ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சொன்னபடி நம்ம வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வானாக. நம் குற்றங்களை அனைத்தையும் அல்லாஹ் பொறுத்தருள்வானாக. இம்மையில் மறுமையிலும் அல்லாஹு தஆலா பரிசுத்தமான ஈமானுடன் மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.